இருந்தாலும் சரி கிரிக்கெட் உண்டான ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதே போல ஒரு நாட்டை பற்றி பேசும்போதும் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக பேசணும். ஸோ பேட் கமின்ஸ் அப்படி தான் பேசினார். எங்கள் நாட்டிலலாம் அப்படிலாம் ஓட மாட்டாங்க, எங்கள் நாட்டில் ஃபேன்ஸுங்களை அப்படிலாம் வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சரி யார் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா. ஆமாம், பேட் கமின்ஸ் சொன்னார். அவர் கப்பே வாங்காமல் கண்டிப்பாக விளையாடி இருந்தாருன்னா அந்த ஆரவாரம் அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வாங்கி வாங்கி பழகுனதுல ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த இது கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அந்த மேட்ச் தூக்கி ஓரம் வச்சுட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது மணமை வெர்சஸ் சூளேரி காட்டுக்குப்பம். அந்த ஷெட்யூல் இருக்காப்பா? ஷெட்யூல் இருந்தால் எனக்கு ஒன்று கொடுங்க. எஸ், கொடுத்தானு போகிறேன் இப்போ. சூப்பர் மாம்ஸ். ஸோ இங்கே யார் ரெண்டு பேர் பேட்ஸ்மேன்? சூர்யா அங்க ரெண்டு வந்திருக்கான் பாருங்க ஐயா. ரெண்டு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான் ஸ்ட்ரைக்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பேர். ஹாய். பேப்பர் கிடைச்சிருச்சா? இல்ல மாம்ஸ். இல்ல அங்க ரெண்டு கொடுத்துருக்காங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணீங்க, இல்லைன்னா கேளுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். எஸ், முதல் பந்தா மொதல் பாலே ஒரு ஷார்ட் பால் லெக் சைட்ல திருப்பி விட்டுரு. பவுண்டரி வந்துருச்சா? கண்டிப்பா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பால் 4. என்னங்க இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த நாளை? எஸ், லெக் சைடுல கொஞ்சம் பவுண்டரி சைடுல அவுட் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம தப்பான பால் மாம்ஸ். தப்பான பால் 6 போக வேண்டிய பால். காலையிலேயே பேட்ஸ்மேன் மொதல் பால் ஃபேஸ் பண்றாருன்னா ஃபுல்லர் லென்த் ஸ்டம்புக்கு போட்டு உள்ள வெள்ள உள்ள அந்த மாதிரி எடுத்துட்டு போய் பேட்ஸ்மேனை டிவியேட் பண்ணோம். எஸ், ஷார்ட் பிச்சா குத்தா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா அடிச்சிடலாம். மொதல் பால் அப்படிதான் கொடுத்துட்டாரு அவரு. என்ன பண்றது? செகண்ட் பால் இது நல்ல லென்த். ஆனா ஃபர்ஸ்டே போட்டிருக்கணும். இப்ப பிக் பண்ணி அடிச்சிட்டாப்ல. டபுள். டபுள் மீன்ஸ் ட்ரபிள். ஏன்னா 2 ரன் ஓடுறாங்க அப்படின்னாலே பேட்ஸ்மேன்ஸ்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு, நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கேட்ச் இட் இஸ் தி கால். ஆனா முடியாது. ஸோ ஓவர் போடுற ஒரு பேர் என்ன? பாலாஜி. ஓ பாலாஜி, இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? வலிக்கும் அங்கெல்லாம் அடிச்சா. ஜாலியாக அடிக்கிறீங்க. எப்பா பேட்ஸ்மேன் கார்டு போட்டிருக்கியாப்பா? இல்லையா? என்ன ஒரு தைரியம் உனக்கு? ஒரு தடவை நெட்ஸில் விளையாடும் போது கிரிக்கெட் பால் பட்டுச்சு, நல்ல வேலை தொடையில, அப்படியே ரத்தம் கட்டி போயிருச்சு. அந்த மாதிரி லப்பர் பால் பெருசாக ஆகாது, இருந்தாலும் உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துப்பா, பேட்டை வச்சு தடுத்துக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சூளேரி காட்டுக்குப்பம் பேட்டிங் கரெக்டா? கரெக்ட் மாம்ஸ். நல்லா படலைங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லாவே போட்டிருக்காரு நம்மளோட பாலாஜி அவர்கள். அண்ட் அப்படியே குவிக்கா ஓவரையும் முடிச்சிட்டாப்ல. ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 for no loss. நல்லா இருக்கே. காலையிலேயே 2 டீமுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஈக்குவலாக. ஆக்சுவலாக மாம்ஸ் நம்ம ரவுண்டு முன்னேற மேட்ச் பார்க்க ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிச்சயமாக ரவுண்டு முன்னேற மேட்ச் பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். எஸ்பெஷலி எந்த ஊர் விளையாடுதோ அந்த ஊர் மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 3 ரவுண்டு முடிச்சு நம்ம 4ஆவது ரவுண்டு போகிறோம், 5ஆவது ரவுண்டு போகிறோம், 6 ரவுண்டு அப்படின்னு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஊர் தான் ஜெயிக்கணும், இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடக்குது, அந்த ஊரில் நம்மளை சாம்பியன் ஆகி பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இங்கே சூளேரி காட்டுக்குப்பம் அண்ட் மணமை அந்த மைண்ட் செட்டில் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து ஏதாவது ஒரு டீம் தான் மேலே போக முடியும். பிகாஸ் ஜெயிக்கிறவங்க தான் இதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ இப்போ இங்கே விளையாடிட்டு இருக்க இந்த 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் மட்டுமே அந்த ஃபைனல்ஸ் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சூளேரி காட்டுக்குப்பமா மணமையா, நீங்கள் என்ன மாம்ஸ் நினைக்கிறீங்க? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சா அதுக்கேற்ற மாதிரியா என்னன்னு நிலவரம் தெரியும், சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். கரெக்ட். நேற்று ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். போச்சு கோவிந்தா கோவிந்தான்னு. நேற்று நான் வரல, அதனால நீங்க இஷ்டத்துக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண அது பண்ணன்னு போய் சொல்லிட்டு இருக்காது. இல்ல நான் சொல்றது வந்து ஐபிஎல் நேற்று நடந்த அந்த ஐபிஎல் எல்லாமே போச்சு. எதிர்பார்ப்பு எல்லாம் போயிடுச்சு. இது வரைக்கும் ஃபைனல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு மந்தாகினி போட்டியை நான் மந்தாகினி போட்டு ஐயோ பா
அதாவது அவர் பாலை மிஸ் பண்ணி அந்த பாலை அவர் காலில் அடிச்சு அப்புறம் அவர் காலை மிஸ் பண்ணி அது மிஸ்டு கால் ஆகி கீழே விழுந்துட்டாப்ல. எஸ். ஸோ கால் என்னும்போது தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்குது. போலிங் போடும்போது நிறைய ஸ்கிப் ஆகி கீழே நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? ஃபுட்பாலு நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஒரு ஃபைனல்னா அந்த மாதிரி தான் போகணும். ஐபிஎல் அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எனக்கு வந்து என்னன்னா இன்னும் பெனால்ட்டி ஏதாவது கொடுத்து போட்டிருக்கலாமா பண்ணிருக்கலாம். பட் ஏற்கனவே வந்து ரூல்ஸில் போட்டதுனால அதை மாற்றி கொடுக்கும் பொழுது ஒருவேளை தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் ரூல்ஸ் போட்டாங்கல்ல, இவங்க எதுக்கு மாற்றினாங்க, இப்போ அதனால வந்து அந்த மாதிரி நம்ம ஆர்கனைசரை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி. ஸோ அதனால அப்படி போனது பெஸ்ட்டு தான், என்ன கேட்டால் அப்படி சொல்லிடலாம். சரி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இருட்டாகவும் இருந்துச்சு, கோல் கீப்பருக்கு கொஞ்சம் ரிஸ்க். அது கரெக்டு, கொஞ்சம் பேட் லைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நேற்று சர்ப்ரைஸ் என்னன்னா எல்லாம் வெடலை பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா நடுவில் நம்ம பிரகா அண்ணன் பாலா அண்ணன் என்ன ஜெர்சி போட்டு நிற்கிறாங்க, மேனேஜரான்னு பார்த்தா டப்புன்னு இறங்கி விளாட்றாப்புல. எனக்கு ஒரே ஷாக்கு. அண்ணன் ஃபுட்பால்லாமா விளையாடுவீங்க நீங்க? லெக் சைட்ல பரட்டி விட்டு ஒரு ஷாட் சிங்கிள். அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, நேற்றுக்கு சுந்தர அண்ணா வந்து ஃபுட்பால் கமெண்ட்ரி பண்ணுவாருன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். அவ்வளவு பிரமாதமா பண்ணாரு, நல்லா பண்ணாருங்க. நானும் மைக்கை கொடுத்துட்டு அப்படியே வெளியே இருந்து இந்த ஆலனும் நம்ம சுந்தரண்ணா பண்ண கமெண்ட்ரி பார்த்துன்னு இருந்தேன். அவ்வளோ ரன்னிங் கமெண்ட்ரி, பயங்கர ஸ்பீடா பேருங்களோட சொல்லிக்கினேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன், அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தேன். ஸோ கிரிக்கெட்டில் மட்டும் அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, இதுவும் நிறைய தெரிஞ்சிருக்கு சுந்தரனாக்கு. ஸோ கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மேட்ச்சு அவர் விறுவிறுப்பாகவும் கூடுதலாக ஆக்கினது. கண்டிப்பா அங்கிருந்து அவரு கிரியேட் பண்ண அந்த ஆலனோட வாய்ஸே கேட்கல. ஆமா, சுந்தரனா ஒரு மாதிரி ஹை ஃப்ளோல போயிட்டு இருந்தாப்ல. நான் வந்திருந்தேன், வந்து உட்காந்துட்டேன் நானும் உங்க கூடயே. ஸோ ஜாலியா நம்ம எல்லாருமே மேட்ச் என்ஜாய் பண்ணோம். உண்மையிலேயே சொல்ல போனா நேற்று மேட்ச் இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு, எதுவும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உட்காந்தவங்களுக்கு. கேட்ச் யாருக்க பாக்கணும் இல்லைங்க, 2-2க்கான முயற்சி. ஓ ஆக்சுவலா பிடிச்ச உடனே ஒரு தோனி மாதிரி பார்க்காம வச்சிருந்தாருன்னா அவுட்டு. எஸ். ஆமா. ஸோ இங்க நல்ல ஒரு எஃபர்ட் டீப்ல, அதை தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரு பவுண்டரி. ஸோ ஃபென்டாஸ்டிக் 11 மணமை வெர்சஸ் நியூ ஜென் சூலேரி காட்டுக்குப்பம், இந்த 2 டீம் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 மேட்ச் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 4 மணிக்கு அங்க விட்டது இங்க பிடிச்சிருக்காரு 6 ஓட்டங்கள். நிச்சயமாக சிறப்பான ஒரு அடின்னு சொல்லலாம். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு 3rd ரவுண்ட்ல ஸ்கோர் கண்டிப்பா தேவை டார்கெட் கொடுக்கறதுக்கு. எஸ். ஸோ 4 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோப் டீம் ரொம்ப விறுவிறுப்பான அந்த மேட்ச். 4 மணிக்கா? எஸ், 4 மணிக்கு அந்த மேட்ச். ஸோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த டீமும் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நடத்துகிற டீமு சுந்தரான டீமு ஃபைனலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். இங்கே பிஎஸ்எஸ்ஆர் சிறுதாவூர் அந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம விளாட போகிறோம். எஸ், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். ஸோ மாம்ஸ் நம்ம இப்போ பார்க்கும்போது எல்லாருமே நம்ம பார்த்த டீமாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஸோ இங்கே 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு என்ன மாம்ஸ் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். 9 கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 21, 22, 19. எஸ், சூப்பர். ஸோ 19 ரன் 2 ஓவர் முடிவில். ஸோ இந்த 3rd செட் ஆஃப் மேட்சஸ் ரொம்ப சூப்பராக போகும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. நோ பால் ரீசனை கேட்போம், எதுக்கான நோ பால்னு. ஸோ ஃபீல்டர்ஸ் எத்தனை பேர் வெளியே, எத்தனை பேர் உள்ள அப்படின்ற கணக்கு, எத்தனை பேர் லெக்கில், எத்தனை பேர் ஆஃப்லன்னு ஒன்று இருக்குது. ஆஃப் சைடில் ஃபீல்டரே காணாம ஒருத்தர் நின்றுக்கிறாரு. எல்லாரையும் தூக்கி லெக் சைடில் போட்டு பாலையும் காலில் போட்டாப்புல. இப்போ தான் ஃபீல்டர் ஒருத்தர் வெளில அனுப்புகிறாங்க. ரெட் கலர் வாட்ச் கட்டுனுங்கிறார், நல்லா இருக்கே. ஓ நல்ல பால் இல்ல, வைட் லைன் தப்பு இருக்கு.
ஒரு மூக்கு மேல ராஜாவா இல்ல தூக்கி ராக்கெட்டான் இந்த ஓவரில் தெரியும். ஏன்னா பேட்டிங் ஆடுறவர் அவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்காரு. பவுலிங்கும் அந்த மாதிரி சூப்பராக தான் போடுறாரு. குட்லண்ட் பிடிச்சாருனா நான் சொல்லி முடிச்சேன். கேட்சா இல்ல கேப்ல போயிருக்க மாம்சு கரெக்டா. எஸ் கேப்ல போயிருக்கு. பரவாயில்ல, சூப்பர், வெரி குட் பேட்ஸ்மேன். ஸோ நீங்க அடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் கேப்பை ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால இதுவே நீங்க வந்து என்னதான் ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த டைரக்ஷன் அடிப்பணம் அடிச்சிருந்தா கண்டிப்பா கேட்ச் ஆயிட்டு இருந்திருக்கும். ஹரி பாத்தீங்களா அங்க ஒரு கப்பல்ஸ் பாறையாண்ட போட்டோ ஷூட் அவுட் கேட்ச் இல்ல 6 ஆஹா, கோலம் வெஸ்ட் பேனரை கிழிக்கிறதுக்காகவே அந்த ஒரு ஷாட்டை அடித்திருக்கிறார். 6 ஓட்டங்கள். ஆமா மாம்ஸ், அங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. அங்கே நடக்குது, இங்க பக்கத்துல நடக்குது பாருங்க. இங்க எங்க நடக்குது? இப்போ 6 அடிச்சாங்களா அங்க? அப்படியா? ஆமா அங்கேயும் நடக்குது. அங்கே நடக்குது. காலையில டைமுக்கு இங்க எப்பவுமே போட்டோ ஷூட் நடக்கும். ஸ்பெஷல் தான் கோவில் அந்த இடத்துக்கு, பாறை மேல அதுவும் ஸ்பெஷலி. எஸ். ஸோ கப்பல்ஸ் பாறை பேர் கரெக்டாக தான் இருக்கு. நீங்க என்னாச்சு? எஜ்ஜாச்சு, ஆனா பால் அவர் அடிக்க நினைச்ச இடத்துல போல. எங்க ஊர்லயும் வந்து இந்த மாதிரி கல்லுலாம் நிறைய இருக்கு மாம்ஸ். ஆக்சுவலா பேனியன் பீச்னு ஒரு பீச் இருக்கு. பேனியன் பீச் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 17 பீச் இருக்கு. அதுல வந்து நேம் வச்சது வந்து கரெக்டா இதுதான் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருக்கு. சோ அதுல பேனியன் பீச்னு ஒரு ஆறுல கேட்ச் போடுங்க. நல்லா ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேனோட கேட்ச விட்டாரு. அத விட்டது மட்டும் இல்லாம தட்டி ரோப்புக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. 6 ஓட்டங்கள். நிச்சயமா இது கேட்ச் பிடிச்சிருக்கணும். எஸ், அந்த டீம் 6 அடிச்சிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனோட கேட்ச் பிடிச்சே ஆகணும். அதை விட்டது கூட பரவாயில்ல, விட்டு உள்ள தட்டி இருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கல்லு கொட்டி இருக்க பீச்சே ராக் பீச்னு ஒன்று இருக்கு. எனக்கு விக்கெட்டே ஸ்டெம்ப்லயே அடிச்சிருக்குது. ஸ்டெம்ப்லயே அடிச்சிருக்காங்க. ஆமா, நான் யாரோட எனக்கு உதவியும் தேவையில்லடா, நானே சொந்தமா விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்கெட்டை தூக்கி இருக்கிறாரு. பவுலர் பேர் என்ன? பிரவீன். பயங்கரமா போடுறாருங்க இவரு. ஸோ என் ஐபிஎல் ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்தாங்கன்னா, நான் ஒரு டீம் எடுத்தேன்னா அதில் இவரை தூக்கி போட்டுருவோம்பா. நீங்க ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்தா என்ன ஏதாவது கூப்பிடுவீங்களா? உங்களை வந்து சியர் லீடரா கூப்பிடுவோம் மாம்ஸ். ஓ அப்படி போறீங்க. இந்த 2 கேர்ள்ஸ் நடுவுல ஒரு ஜென்ஸ் ஆடுவாரு. இல்ல உங்க என் பக்கத்துல குறைச்சு நான் ஆட விட்டுருவேன். நானும் உங்க கூட சேர்ந்து ஆடுவேன். நான் உங்களை சேர் கேர்ள்ஸ் பக்கம் அனுப்ப மாட்டேன். எங்க அத்தைக்கு யார் பதில் சொல்றது? அப்புறம் என்ன தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒன்னால தாண்டா அந்த ஆள் அப்படி சுத்திட்டு இருக்காருன்ட்டு. சரிங்க சரிங்க. ஸோ எஸ், சும்மா சொன்ன மாம்ஸ். நீங்க வந்து டீமோட ஓனர், நான் வந்து வைஸ் கேப்டன், சாரி வைஸ் ஓனர். வைஸ் ஓனர். ஆமா, நம்ம டீமுக்கு பேர் என்ன தெரியும்ல? சொல்லுங்க, நீங்களே பேர் வைங்க. ஒரு பேர் வச்சுமே, அடேங்கப்பா 6 பேரு. அடேங்கப்பா 6 பேரு. சூப்பர். அப்படியே தூக்கி 12 போடு. அடேங்கப்பா 12 பேரு. 11 பேர் கூட வச்சுக்கலாம். இல்ல வேற எதனா பேர் இருந்தா சொல்லுங்களேன். வேற பேரா? வேற பேர் என்ன வைக்கலாம்? வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். ஐயோ, அதெல்லாம் மத்தவங்க நம்மள சொல்றோம், நம்மள சொல்லிக்க கூடாது. அதுதாங்க, மத்தவங்க சொல்றது முன்னாடி நம்ம சொல்லிக்கணும், அதுக்காக சொன்னேன். இல்ல மாம்ஸ், வேணாம் மாம்ஸ். ஐ நீட் சம் பாசிட்டிவிட்டி. ஸோ இவங்கெல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்கல்ல. நியூ ஜென்னு வச்சுருக்காங்க நம்ம மணமை டீமு. நியூ ஃபேண்டாஸ்டிக் 11லாம் வச்சுருக்காங்க. நம்ம என்ன வைக்கலாம்னா, இங்கே என்ன ஸ்கோரா டிஆர்எஸா? ஸ்கோர் 3 ஓவர் முடிவில் 36க்கு 1. 36க்கு 1. இப்போ சொல்லுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் ஸ்கோரை. இன்னும் 2 ஓவர் இருக்குல்ல? எஸ், 2 ஓவருக்கு 12 அந்த மாதிரி அடிச்சுன்னு வராங்க. இன்னும் 24னா 60 வருமா? எஸ், நான் 55. சரி ஓகே, நான் 52. ஓகே பாப்போம். அதுதான் நான் சொன்னது 55 60க்குள்ள. சரி அப்போ ஓகே, நான் 60 வச்சுக்கிறேன், நீங்க 55 வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன். வச்சுக்கிறதுனா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எஸ், கொடுக்கறத வச்சுக்கணும். கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்கிறீங்களே? கிடைக்கிறது வச்சுக்கலாம். கிடைக்கிறது மீன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அதை தான் நான் வச்சுக்கிறேன். ஓ, ஆண்டவன் கொடுக்குறாருன்றீங்க. ஸோ நீங்களும் எப்போ இது போல போட்டோ ஷூட் அவுட்டுக்கு வர போறீங்க எங்க ஏரியாவுக்கு? கூடிய சீக்கிரம், அதாவது இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு வரோம் மாம்ஸ். ஆமா, இந்த மேடையில் ஆடினவங்க யாருன்னா வருவாங்களா? அதுல வாய்ப்பு இல்லை மாம்ஸ். வாய்ப்பு இல்லைல்ல? வாய்ப்பே இல்லை. ஓகே. அதாவது மாம்ஸ் டிப்பாச்சு அந்த பால் செம்மையா. எஸ், அங்கிருந்து ஹைட்டா வந்து ஸ்டெம்பு கிட்ட வந்தோடனே இறங்கிருச்சு. ஸோ 3 ஓவர் முடிவில் 36க்கு 1 அப்படின்ற மாதிரி நிலைமையில 4வது ஓவர் யார் இப்போ போட்டுட்டு இருக்கா?
ராபின் உத்தப்பாவா? மறுபடியும் பேட்ஸ்மேன் இஸ் பீட்டன். லெக் சைடில் தூக்கி அடிக்கலான்னு பார்த்தாரு, பட் ஷாட்டுக்கு முன்னாடியே போயிட்டாப்ல. நல்ல கரெக்டான ஷாட்டு தான், ஆனால் ஸ்லோ பால் வந்துருச்சு, ஸ்பீடாக பேட் போயிருச்சு. டைமிங் கமான் படி. டாஸ்ங்க, அவர் ஷார்ட் பாலுக்கு ரெடியாக இருந்தார். ஃபுல் டாஸ் வந்துச்சு, பட் க்ளோஸாக இருந்துச்சு. குறுக்க நிறைய பேர் நடந்து போனதுனால டக்குன்னு பேச முடியல. நோ பாலா? ஓகே. ஏன் ஏன் எதுக்கு குற்றம் நடந்தது? என்ன ஏன் நோ பால் குத்திங்க? ஃப்ரீ ஹிட்லாம் கேட்டுறாரு. நம்ம அம்பையர் என்ன சொன்னா கேட்க மாட்டீங்க. ஃபுல் டாஸ் பிக், ஃபுல் டாஸ் பாலுங்க. 6 6 ஃப்ரீ ஹிட்ல இந்த பால் போடவே கூடாதுங்க. ஃப்ரீ ஹிட்ல இன்னைக்கு காலையிலேயே சிக்ஸர் பார்த்துருக்கிறோம். ஐ மீன் ஃப்ரீ ஹிட் பால்ல சிக்ஸர் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரீ ஹிட்ல 6 அடிப்பாங்களா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஹிட்னாலே விட்டுருவாங்க, ஃப்ரீ ஹிட்டை மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் சொந்தமாக தான் அடிப்போன்ற மாதிரி உணர்ச்சி பொங்க அதுக்கப்புறம் அடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பேட்ஸ்மேன் ஃப்ரீ ஹிட்டை ஃபுல் டாஸை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி லெக் சைடில் 6 ஓட்டங்கள், அதுவும் போன ஓவரில் விக்கெட் எடுத்த நம்ம பிரவீன் தானே, பிரவீன் மண்டமாலே சூப்பராக வச்சிருக்கார். மறுபடியும் அதே லென்த்தில் போடுறாரே, வைடு. ஸோ இன்னுமே அவர் லென்த்தை மாற்றலாமாம்சு, இன்னும் அவன் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி அதே லென்த்து போட்டார்னா மறுபடியும் ஆபத்தான ஷாட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ விக்கெட்டா? ஆமா, குத்துருக்கிறாரு அம்பையர், கொடுத்துருக்காரு. எஸ், இங்க இருந்து பார்க்கும்போது எனக்குமே தெரிஞ்சது அது அவுட்டு தான் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு 2 இல்லைன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் இழுத்து போட்டாரு. அந்த இழுத்தல்ல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஆஹா 6 அடிக்கலாமே அப்படின்னு முன்னாடி போய் பாலை விட்ட உடனே கீப்பர் வெரி குட். ஸோ அப் டு நின்று கரெக்டாக அவரோட வேலையை பார்த்துருக்காரு. செகண்ட் விக்கெட் டவுன் ஃபார் சூலேரி காட்டுக்குப்பம் டீம். ஹரி, சொல்லுங்க மாம்ஸ். ஒரே ஒரு டவுட்டு, உங்க ஊர் பாண்டிச்சேரி தானே? ஆமாம்மா. எதுக்கு சரக்கு விலையெல்லாம் ஏத்திட்டீங்க? சரக்கு விலையை நாங்கள் ஏற்றிட்டோமா? ஆமா, முதல்ல எவ்வளவு விலை கம்மியா இருந்துச்சு, அதுக்கான காரணம்? ஐயோ மாம்ஸ், ஆக்சுவலாக சரக்குலாம் நான் அடிக்க மாட்டேன்றதுனால எனக்கு அதை பற்றி தெரியல. நான் அடிக்கிறத பத்தி கேட்கலையா, ஜென்ரலா கேட்குறேன். ஜென்ரலாக விலை ஏற்றிட்டாங்கன்றது நீங்கள் தெரியுது. அப்படியா? இல்ல பொருளாதாரத்தை, பாண்டிச்சேரி பொருளாதாரத்தை உயர்த்தணுன்றதுக்காகவா? எப்போ ஏற்றுனாங்க மாம்ஸ்? அதெல்லாம் ஏற்றி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஜிஎஸ்டி கேஸ்ட்லாம் போடுறதுனால ஏற்றிருக்கோம். அதேதான் அதான் போல இது. அப்போ அது நம்ம பிரச்சனை கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை. நாங்கள் ஒரு யூனியன் டெரிட்டரி, எங்களுக்கு என்று ஒரு நாடு, எங்களுக்கு என்று ஒரு உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் மாம்ஸ், எனக்கு ஒரு ஆசை மாம்ஸ். என்ன? ஃப்ரெஞ்சு அந்த பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரெஞ்சு கீழே இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அண்ட் ஸ்கோர் 4 ஓவர் முடிவு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுங்க மாம்ஸ். 4 ஓவர் முடிவில் 50. இந்தியாவும் ஆங்கிலேயர் கீழே இருந்திருக்கலாமோன்னு. ஆக்சுவலா 4 ஓவர் 50க்கு 2 விக்கெட்டு அண்டு தலையிலே தட்டி விக்கெட் சொல்றான்னு சொன்னது ரொம்ப நன்றி. அண்ட் மாம்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. பாண்டிச்சேரியை அந்த காலத்துல ஏன் நம்ம இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஆனா பாண்டிச்சேரிக்கு 1951 தான் கிடைச்சது. அப்போ பிரெஞ்சு அத்தனை வருஷம், ஒரு 4 வருஷம் பாண்டிச்சேரியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரெஞ்சு டவுன் இருக்குல்ல, அந்த ஒயிட் டவுன், அந்த ஒயிட் டவுன்ல பாண்டிச்சேரியில இருக்க நார்மல் பீப்புள்ஸ் உள்ள போக முடியாது. அது வெறும் பிரெஞ்சு பீப்புளுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. அதுல படிச்சு முடிச்ச ஒரு வக்கீல் ஒருத்தர், பாண்டிச்சேரியில சேர்ந்த நம்ம தமிழ் வக்கீல் ஒருத்தர் அந்த இதுல போயிருக்காரு வாதாட. அவரே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் கையெடுத்த போராட்டம் தான் அங்க இருந்து பெரிய ஒரு புரட்சியா வெடிச்சது. அண்ட் ஒரு யோசிப்புக்கான ஒரு முயற்சியான டாட் பால். அண்ட் பாண்டிச்சேரிக்குள்ள அப்பவே 110 தொகுதி மாதிரி பிரிச்சு அதுல 110 ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து ஓட்டு போட சொன்னாங்க. அதுல 9 பேர் பிரெஞ்சு கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா மெஜாரிட்டி இந்த சைடு வந்ததுனால பிரெஞ்சுக்காரங்க ஊர் விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன வரலாறு. இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. அந்த வரலாறெல்லாம் நான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பிறந்த மண்ணோட வரலாறை தெரிஞ்சுக்கிறது.
அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பிரான்ஸ்ல இருந்து ஒயிட் டவுனுக்கு மட்டும் ஃபண்ட் வருது. பாண்டிச்சேரிக்கு நிறைய வரலாறு இருக்கும். ஆமா, ஆனா பாண்டிச்சேரியில எனக்கு வரலாறு நிறைய இருக்குது, அது தெரியுமா? என்ன வரலாறு? வந்திருப்பீங்க, போட்டிருப்பீங்க, படுத்திருப்பீங்க, அதானே? காமெடியான அவுட்டா? அவுட்டா? ஐயோ, என்னங்க நீங்க பால கையிலே வச்சு அடிச்சிருக்கலாங்க. கை அடிச்சது பால் அடிக்கலையே. அடுத்த ரெண்டு அவுட்டா? ஓ, டைரக்டட். இதுதான். அதாவது உழணும்னு இருந்துச்சுன்னா, அதனால காக்கா விழுந்தாலும் அந்த கல்லு அந்த மாங்காய் விழும், கல்லு விழுந்தாலும் அந்த மாங்காய் விழும். ஸோ எப்படி விழுன்னு தெரியாது, ஆனா விழுந்துரும். அந்த மாதிரி இங்க விக்கெட் விழுந்திருக்குது. யாருப்பா அவுட் ஆனது? சக்தி கண்ணன் அவுட் ஆயிட்டாரு. ச்சே, இப்போ புது பேட்ஸ்மேன் பேரு முகேஷ். நான் தான் முகேஷ், எனக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிக்ஸா அடிப்பாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன மாம் சொல்லுது? காலையிலேயே வெயில் அடிக்குது. நான் கண்ணாடி தொப்பிலாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தெரில. அன்னைக்கு பார்த்தீங்களா என் காஸ்டியூம்? பார்த்தீங்களா இன்னைக்கு? ஆமா, என்ன ஹலோ எல்லோவா? இங்க பார்த்தீங்களா இல்லையா? ஜூம் பண்ணி பாருங்க, இல்லை பின்னாடி காட்டுறேன். ஓ, எஸ்டிஎஸ். எஸ், பரவாயில்ல. ஸோ நேற்று மொய்தீன் நான் போகும்போது நீங்களும் நம்ம டீமில் ஒருத்தர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசமாக பேசிட்டு போட கடலாம் கலகிருச்சு எனக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டுன்னு வந்தேன். அவர் எதுக்காக உங்ககிட்ட பேசினார்னு கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக சொல்றேன். ஆஹா, ஆரே ஆரே. சூப்பரா காலையிலே வட வெடிக்க விட்டுக்கிட்டு இருக்கும் சுழறி காட்டி பேட்ஸ்மேன்களே. எஸ், அதாவது தோசையை திருப்பி போடுற மாதிரி அந்த பேட்டை அடியில விட்டு ஆமா, அவங்களை ஆறு ஆறு அடிக்க வைக்கும். என்னப்பா மனமை பால் வேணுமா? ஒரு பால் கொடுங்க. மனமை பவுலர்களே, உங்களை எல்லாரும் வரவேற்கின்றோம். என்னப்பா கேட்ச் அவுட்டியப்பா? கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். சரி, ஓகே, பரவாயில்ல. டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு வாங்க, நான் உங்க எல்லாருக்குமே கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னும் எத்தனை பால் இருக்கு? 2 பால் இருக்கு. ஸ்கோர் இப்ப அந்த 2 பால்ல ஒரு பால் போட்டாங்க. 4. ஸோ ஒரே ஒரு பால் தான் இருக்குதுன்னா சரி, இந்த 2 பால்லே 10 ரன் வந்துச்சு. போன வாரம் முடிவில் 50 சொன்னோம். அப்போ 10 அப்படின்னா நடுவில் 2 கிட்டலாம் ஓடினாங்க, 1 ரன்லாம் வந்திருக்கும். என்ன கதனே தெரியலையே. லாஸ்ட் ஒரு பால் முடிஞ்சாதான் எனக்கே ஸ்கோர் என்னன்னு தெரியும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓ, நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக் டெலிவரி காலிலேயே போட்டாரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் நிறைவடையுது. ஸோ இங்கே 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 62. அப்படின்றத பொறுத்து இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம். நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. இன்னைக்கு 17வது நாளோட முதல் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. நான் உங்க கமெண்டேட்டர் எஸ்பி ஹரிஹரன், அலாங் வித் மீ என்னோட மாம் சங்கு அவர்கள் இருக்காரு. நானும் அவர்கிட்ட போய் சன்ஸ்கிரீன் போட்டு வந்துடுறேன்.
ஹலோ சரி. இரண்டாவது இன்னிங்ஸ் துவங்கப்பட இருக்கின்றது. ஒயிட் டெலிவரியாக வீசியிருக்கின்றார். ஒரு ஓட்டம் மட்டுமே. மிக அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கின்றார். அரே இருக்கீங்களா? எஸ் மாம்ஸ் இருக்கிறேன். ஆகாஷ் வராரா இன்னைக்கு? ஆகாஷ் வந்து விடுவார். ஒயிட் வந்து கொண்டே இருக்கிறார். இதோ வந்து விட்டார் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு அவன் வரணும். இன்னும் வரல. ஆந்தி வேவா. ஸோ இங்கே கேமராமேன் சந்துரு தண்ணி கொடுத்துட்டு உடனே இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பவுண்டரியா? ஆஃப் சைடில் ஒரு ரன் மட்டுமே. நல்ல த்ரோ. டெஃபினெட்லி பியூட்டிஃபுல் த்ரோ ஃப்ரம் த டீப். ஆக்சுவலாக நல்லா பட்டார் பட்டார்னு அடிக்கிறாரு. எந்த டைரக்ஷனில் அடிக்கணும் அப்படின்றது கால்குலேட் பண்ணி அடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த பால் ஒரு ஷார்ட் பிட்ச். நல்ல பேஸில் போட்டிருக்காரு. வம்ச சரியான பேஸில் போடுறாரு பவுலரு. எஸ். கேட்சுங்க. கேட்சுங்க. ஆனால் இங்கே விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட மணமை டீம். ஸோ சுரேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காப்புல. என்னது ஜாலியாக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு மாதிரி சோகமாக தான் போயிட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. அண்ட் இன்னைக்கு நாளோட மொதல் போட்டி ஃபென்டாஸ்டிக் 11 மணமை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி 63 அப்படின்ற ஒரு டார்கெட்டோட இப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ ஜென் சூலேரி காட்டுக்குப்பம் ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ரொம்ப அழகாகவே பவுலிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் த ஸ்கோர் இஸ் 6-1. ஒரு ஓவர் முடிவில் 6 ரனுக்கு 1 விக்கெட்டு. இந்த பவுலர் பேர் என்ன அப்படின்னு கேட்ட நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு அண்டு நெஸ்னெக் திருக்கல் குன்றம் இந்த 2 டாஸுக்கு முன் பவுலர் நேம் கேட்டு சொல்லுங்க. முன்னாடியே வந்துட்டு ஆடிட்டார். அதாவது கொஞ்சம் அந்த பாலை வந்து வீட்டுக்கு வர
ஓகே லெக் சைடுல ஒரு ஃபுல் மறுபடியும் வைடு. ஸோ ஆஹா 6 அடிச்ச 6 ஆறுங்க. இல்லைன்னா நோபால் கொடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொன்னாலும் அதை கேட்காம கையை மடக்கி தான் போடுவேன்னு போட்டாப்ல. சரி ஓகே அம்பையர் இந்த ஒரு பால் மட்டும் நான் போறாங்க. ஆனா ஃப்ரீ வேற வந்திருக்கு. இந்த பால் ஃபுல்டா ஐயோ மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால் 6. இந்த தடவை என்ன பேர் கையை சுத்தி போட்டாரா? வெரி குட்டா கையை சுத்தி போட்டாரு. ஆனா ஃபுல் டாஸா போட்டாரு. ஆமா மாம்ஸ் அது ஒரு ஃப்ரீ ஹிட் ஃபுல் டாஸ் போடலாமா? 6 ரெண்டு டீமும் ஃப்ரீ டேட் பண்ணிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பால் இந்த ஆஃப் சைடு நல்ல ஒரு ஷாட்னே சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் தூக்கி அடிக்கிறதுக்கு மட்டுமே போறதுனால இந்த டிரைவு இந்த தரையோட அடிக்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க இந்த பிச்சுக்கு வந்தாலே. ஆனா அதையும் அப்பப்போ நீங்க யூஸ் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாம். லெக் சைட்ல இவர் என்னப்பா ஃபுல் டாஸா போடுறீங்க? 2 ரன் வந்துருக்குதுங்க. சில நேரத்துல யாக்கர் போறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஃபுல் டாஸா மாறிடும். ஆமா மாம்ஸ் லென்த்தை நம்ம கரெக்டா பிடிக்கல அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிச்சயமா இது சூப்பர் டெலிவரி பட் வைடு இன்னும் கூட கொஞ்சம் உள்ள லைன்ல போட்டா கரெக்டா இருக்கும். ஆனா லென்த் இந்த பால் நல்ல லென்த் மாம்ஸ் நல்ல லென்த். கொஞ்சம் உள்ள போட்டிருந்தாருன்னா கவர்ஸ்ல ஓடுறேன்னு ஏறே இந்த ஹீரோ ஹீரோ விக்கெட் தேவையான நேரத்துல விக்கெட்டுங்க. எனக்கு முன்னாடி யார் போறாரு பாத்தியா? அது தெரியும் ஹீரோ மாதிரி இருப்பாரு. அவரே தான். எஸ் நம்ம நண்பர் தான். எஸ் இந்த இடத்துல நான் திருக்கல் கொன்றம் டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? பேட்டிங் இல்லை பவுலிங். ஆமாம். சோ நம்மளோட ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதாவது அடுத்த மேட்ச்ல பேட்டிங் பண்ண போறாங்க. மாம்ஸ் அந்த ஹீரோ இங்க வந்துட்டாரா? வந்துட்டார். ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோ. ஆட்டோகிராஃபா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கண்ணாடி வாங்கணும். அது முதல்ல வாங்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. ஸோ போன மேட்சும் இதே மாதிரி போருக்கு 12ன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவரு இங்க எல்லாரும் இப்படி கை காட்டுறாங்களே, நம்ப மாட்டீங்களா? நான் சொல்லல. ஓவர் முடிஞ்சிச்சா? முடிஞ்சு 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24. ஆமா 63 அடிக்கணும்ல. அதுக்கான பாதையில கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க மனமை டீம்.
சோ எஸ் 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 24க்கு நோ லாஸ்ன்னு சொல்லலாம். 18 பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும் ஹரி? 18 பாலுக்கு இது வரைக்கும் மாம்ஸ் கழுத்துல தோஸ்ட் போயிட்டா. 18 பாலுக்கு எத்தனை அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 அடிக்கணும். 39. எஸ். சோ எதுவும் நடக்கலாம், நீங்க சொல்றது தான். கிரிக்கெட் இஸ் தி ஃபனி கேம். 18 பாலுக்கு 39 அப்படின்னும் போது எனக்கு என்னமோ அது கெட்டபிள் மாதிரி தான் இருக்கு. கெட்டபிள் மாதிரி தான் இருக்கு. எத்தனை விக்கெட் விழுந்திருக்கு? எத்தனை விக்கெட் வந்திருக்கு? 2. விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓபனர்ஸ் ஐயோ நோ பால். டெஃபினட்டா நோ பால். ஃபுல் டாஸா நெஞ்சிக்கு மேல ஆடினாரு. நோ பால்னா இந்த நேரத்துல எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்கவே கூடாது. எஸ்பா சூலேரி காட்டுக்கு ஏன்னா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாது. இது நல்ல டெலிவரிங்க. இது நல்ல டெலிவரி. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பால் எக்ஸ்ட்ரா ரன் வந்தது தேவையில்லாம. கரெக்ட். ஐயோ இப்ப என்ன மறைச்சினாரு ப்ரோ? என்ன கொஞ்சம் நவரு ப்ரோ. ஃபில்டர் என்ன? மாம்ஸ் நேரா நம்ம பேட்ஸ்மேனுக்கு முன்னாடி மறைச்ச மாதிரி நின்னுட்டார் மாம்ஸ். அந்த இடத்துல தான் கேட்ச் வரும் நிக்கிறாரு. அதனால என்ன இப்போ? அதனால என்னவா? என்ன பாட்டுன்னு என்ன கேட்பீங்களே, எதுவும் தெரியாம நான் முழிச்சா நல்லா இருக்காதுல்ல. நேற்று நான் கேமராமேனே நான் அவரை சொல்லிட்டேன். ஓ கேமராமேன் எனக்கு ஃபுட்பால் மாதிரி இது ஓரமா போங்கன்னு அவர் என்ன முறைக்கிறாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஓவர் ஸோ ஃபார் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஐயோ செம்மையா போடுறாரு அந்த நோ பால். டெலிவரிங்க. ஆமா எல்லாமே நல்லா போட்டிருக்காரு. நிச்சயமா. கேச்சா பாப்போ புடிச்சாரா? பரவாயில்ல, எஃபர்ட் நல்ல எஃபர்ட் தான். எஃபர்ட்டுக்கு 100 மார்க்ஸ் கொடுங்க. அவுட் கேக்குறாருங்க, அப்பீல் பண்றாங்க. டிஆர்எஸும் போயிருக்காங்க இந்த இடத்துல. எஸ். ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் வர விக்கெட்டுங்கெல்லாம் எடுத்தாதா மட்டும் தான் பாசிபிள். So umpire to third umpire, we have umpire review for run out. ஹரி அங்க ரீப்ளேல பாக்கும்போது பாத்தியா எப்படி எகுறாரு? ஆக்சுவலா நான் ரீப்ளே இப்பதான் நான் வந்தேன். ஓகே ஓகே கம் ஆன். எப்படி எகுறாரு? மாம்ஸ் ஸ்பைடர்மேன் மாதிரி எகுறாப்ல மாம்ஸ். ஸ்பைடர்மேன் போல எகுறாரா? ஆமா. Can you play the ஸ்பைடர்மேன் இல்ல மாம்ஸ், சூப்பர்மேன். அப்படியே வேற எதனா அடையாளம் வேற ஏதாவது சொல்லுங்க. எப்படி எகுறாருன்னு? எப்படி எகுறாரா? ஃபுல்லா நம்ம டைவ் அடிக்க மாட்டோம். அந்த மாதிரி எகுறாரு. வேற வேற அவுட். அவுட். எஸ் அவுட் இஸ் தி டிசிஷன். ஏனாங்க பவுலர் விட்டது அவுட்ங்க. கீப்பர் கிட்ட போய் கீப்பர் தேவையான விக்கெட் இந்த நேரத்துல. பவுலிங்க்கு தேவையில்லாத விக்கெட், பேட்ஸ்மேனுக்கு தேவையான விக்கெட். மாத்தி சொல்றீங்க? மாத்தி பண்ணிடுவாங்க. அப்படியே எல்லா படத்தையும் பாக்குறீங்க போலயே. அதுக்கு தானே போடுறாங்க, படம் பாக்குறதுக்கு தான். ஆமா முன்னாடியே டிஸ்க்ளைமரும் போடுவாங்க. இதெல்லாம் படம் இப்ப எடுக்கிற படம்லாம் பழைய படத்தை காப்பி அடிச்சு தான் எடுக்கிறானுங்க. இப்ப எல்லாருமே இப்ப பேட்டிங் பவுலிங் எல்லாம் எப்படி இன்னொருத்தர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்த மாதிரி பவுலிங் போடணும், இந்த மாதிரி பேட்டிங் பண்ணணும். இதெல்லாம் அப்படிதான். இதுல எதுவும் காப்பி ரைட்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்படியா? ஆமா. சூப்பர் மாம்ஸ். ஐயோ கேட்ச் நினைக்கிறேன். ஆக்சுவலா நல்ல பேட்ல பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஆனா கேட்சை விட்டுட்டாங்க. அது அவங்க ஃபீல்டர்ஸோட மூஞ்சிலே தெரியுது. எஸ். இருந்தாலும் சிங்கிள் மட்டுமே. இந்த கேட்ச் ஏதாவது இம்பாக்ட் ஆகுமான்னு பார்க்கணும். இந்த கேட்ச் இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டேன். பட் இருந்தாலும் இதுவே கேட்ச் தான். இல்லைங்க. நல்ல வேலைங்க. மிஸ் கால்குலேஷன். மிஸ் கால்குலேஷன். முன்னாடி போயிட்டாரு, பின்னாடி வந்து பால் அவர் கேட்சுங்க இந்த நேரத்துல. இந்த 2 கேட்சும் சூலேரி காட்டுக்கான வெற்றியை அப்படியே இந்த நேரத்துல பதிவு பண்ற மாதிரி நடந்திருக்கும். மனமைக்கு அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
பேட் பாய். நீங்க ஸ்கோர் 3 ஓவர் முடியல 29க்கு 3 7 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. டிஜேக்கு காலையில டைமுக்கு எந்த மாதிரி பாட்டு போடணும்னு தெரியாதா? டிஜே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியா? நம்ம பிரகாஷ் அண்ணன் அவர்தான் இப்ப பார்ட் டைம் டிஜே வருது. அப்படியா? சூப்பர். காலையில நம்ம வீட்டுங்கெல்லாம் சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு இந்த சுப்ரபாதம் போடுவோம், அது மாதிரி எல்லாம் போட வேண்டியதுதானே? சுப்ரபாதம் போறதுக்கு டிஜே ஹையர் பண்ணிருக்கீங்க நீங்க? இல்ல, காலையில டைம் சொல்லுவாங்கல்ல, ஐயா கந்த சஷ்டி கவசம் ரீமிக்ஸ் போட்டு விடுங்க. கந்த சஷ்டி கவசம், சுப்ரபாதம், அப்புறம் இதெல்லாம் போடுங்க. ஆக்சுவலா மாம்ஸ் வைட் இந்த இடத்துல இருக்கு. எனக்கு வந்து நம்ம அம்பேர் வைட் கொடுக்கலாம், பேட்ஸ்மேன் அழுதுட்டு இருப்பார் போல இருக்குதுங்க. ரொம்ப அவ்வளவு பரிதாபமா அம்பேர் வைட் ப்ளீஸ் அப்படின்னு பார்த்தாரா? எஸ். என்னங்க எதிரடி நாலா எஸ் 4 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள். சோ அட் தி சேம் டைம் அம்பையர் நோ பாலும் கொடுத்திருக்காருங்க. ஆமா, செக்கிங்காகவா? அதுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா போடும்போது லைட்டா மடங்கின மாதிரி தான் இருக்கு. எஸ், ஆக்சுவலா இவங்க இது 3வது ரவுண்டா இது 4வது ரவுண்டா? இதோ மாம்ஸ் இது 3வது ரவுண்ட். 3வது ரவுண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே, ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி பவுலரை கொண்டு வரணும், பவுலிங் ஆக்ஷன் போட சொல்லணும், அப்படிலாம் இவங்க முன்னாடியே கால்குலேட் பண்ணி இருக்கணும். பவுலிங் போடாம பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பால் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கை மடக்கி போடுவாங்க. ஆப்வியஸா 3rd ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இல்ல சக்கிங்னாலே அப்படி கிளியரா தெரிஞ்சு போகுது. நம்ம இங்க கொடுத்த எல்லா டிசிஷன் பாத்தீங்கன்னா அம்பையர் கொடுக்குறது நிறைய மேட்சஸ் தெரியுது கிளீனாவே. யா, இங்க ஃப்ரீ ஹிட். பிரதர், நீங்க உங்க டைரக்ஷன்ல நில்லுங்க, ஒன்றும் தப்பு. அவர் இங்க வேற ஒருத்தர் சொன்னாரு வைட் டெலிவரிங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது இந்த இடத்துல. அண்டர் பிரஷர் கேட்சா? ஆமாங்க, ஆவணும். நான் தான் போடணும். வெல்கம். நல்ல கேட்ச். என்னாச்சு? விட்டாரா? ஓ, நோ பால் இதுவா? ஃப்ரீ ஹிட்ல அவன் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துல நம்மளே சந்தோஷப்பட. ஆமாங்க, நானே மறந்துட்டேங்க. சூப்பர் கேட்ச், விக்கெட் அப்படிலாம் சொன்னேன். ஆமா, அதாவது அந்த அல்வா கேட்ச பார்த்தது நம்ம எல்லாருக்கும் நாக்குல எச்சு ஊறிச்சு. எஸ், அவர் தான் தெரியுது அது போட்டோன்ட்டு. நல்ல பால் இதே மாதிரி போடுங்க. கமான் பவுலர், இதே மாதிரி போடுங்க, உங்களால் முடியும். பேச இல்லாம ஒரு குட் லென்த்தோ இல்ல ரைட் டெலிவரி போட்டுன்னு அந்த மனநிலையில போடுறாரு. இல்ல அவர் கையை சுத்தி போடணும்ன்ற மனநிலையில. ஆமா, நிச்சயமா எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க கூடாது, நோ பால் கொடுக்க கூடாது, வைடு கொடுக்க கூடாது. எஸ்பெஷலி என்ற முறையில அது நோ பால் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா இந்த ஒரு பாலை போட்டாருங்க. ஸோ அந்த பால் நல்ல டெலிவரியாவே மாறுச்சு. எஸ், ஆஃப் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெலிவரி தான் விக்கெட் டெலிவரியாவும் மாறும். ஆமா, திடீர்னு சர்ப்ரைஸா ஸ்லோ இருக்கு, ஸ்லோ பால் மேக்ஸிமம் ஸ்லோவா இருக்குது. ஆமா, எல்லாருமே தூக்கி அடிக்க முயற்சி பண்ணும்போது ஸ்லோ ரன் அப்படின்றது உண்மையாவே ஒரு செம்மையான விஷயம். என்னமோ பவுலர் ஏதோ சொல்றாரு அம்பையர் கிட்ட. ஐயோ, தூக்கி வச்சிருக்காரா? ஆறுங்க. நல்ல கனெக்ஷன் அங்க 6 ஓட்டங்கள். இந்த ஓவர் ரொம்பவே நல்ல ஓவரா போயிட்டு இருக்குங்க. 2 வைடு, ஒரே ஒரு சிங்கிள், ஒரு நோ பால். ஃபுல் டாஸ் கிளப்பி விட்டு விட்டான் பாருடான்ட்டு பால் பாய் செம்ம கேட்சா. 6 ஓட்டங்கள்.
எஸ் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஓவரா எதுவும் கொடுத்துடக்கூடாது, இல்லைன்னா நம்ம ஊர்ல ஓவரா பேசிடுவாங்க. ஆமா, ஓவரா பேசினாங்கன்னா நமக்கு ஓவரா கோவம் வரும். ஆமா, அதோட அவங்க கிரிக்கெட் லைஃபே ஓவர் ஆயிடும். ஆஹா, சூப்பர் பாலுங்க, சூப்பர் பாலுங்க. கொஞ்சம் ஓவரா இறங்கி வந்துட்டாரோ? நிச்சயமா. இதோ பேட்ஸ்மேன் வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் வந்துட்டாரா? நம்ம 6 லைன். சோ இவருக்காக தான் சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. ஓஹோ, சோ நம்ம 6 அடிக்கிற பேட்ஸ்மேனா? ஆமாங்க. இவருக்கு 2 பால் பிரமாதமா போட்டுட்டாருனா, ஐயோ அகலாம் அகலாம் அகலாம், அகலப்பந்து அகலப்பந்து. பிரஷர் ஆன் தி bowler. ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டா 50 51 வந்துருக்குதுங்க. 5 பால். நோ 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 நோ. மீண்டும் மீண்டுமா தம்பி ராகுல்? ராகுல் பாய், யூ கேன் பாசிபிள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வெளியில இருந்து. bowler முட்டியும் முட்டியும் கபிலா, முற்றாத கபிலா. 5 பாலுக்கு 11. கேட்சா பரட்டி விட்ட ஷாட். ஐயோ சூப்பர் கேட்சிங்க, சூப்பர் கேட்சிங்க, சூப்பர் கேட்சிங்க. சிக்ஸ் அடிக்க வேண்டிய பால். தம்பி தம்பி செம்மையா புடிச்சாருப்பா. ரன்னிங் பிகைண்ட் அண்ட் சூப்பரான வைடுங்க. வைடா. அந்த ஒரு வைடோட வந்து பாத்தீங்கன்னா இங்க கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இணையறார். ஆல் த வே ஃப்ரம் பாண்டிச்சேரி. இன்னைக்கு என்ன ஒரு சிங்கோ தெரியல, என்ன மாய மந்திரமோ தெரியல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச சொக்கால வந்திருக்கிறாப்புல. லெமன் எல்லோ. அண்ட் அந்த லெமன் எல்லோல வந்து அந்த டர்ட்டி ஃபெல்லோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆகாஷ் விக்னேஷ். குட் மார்னிங் ஆகாஷ். குட் மார்னிங் சங்குமாம்சே. கேட்ச் கேட்ச் கேட்ச். கேட்ச்லாம் இல்ல. ஐயோ, ரெண்டாவது நல்ல த்ரோ இல்லங்க. நடு பிச்சில் அங்க பாருங்க, எல்லாம் ஏதோ டெம்பிள் ரன் கேம் மாதிரி தாவி கோச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க த்ரோ கொஞ்சம் வாரமாடி கூடாதா? பரவாயில்ல, உடனே தூக்கி போட்டீங்களே. 2 ரன்னோட விறுவிறுப்பு விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஆமா வம்சே, விறுவிறுப்பா போகுது. 3 பாலுக்கு 8 ரன் வேணும். 3 பாலுக்கு 8. ஆமா, கிராஸ் இல்லாம போடணும். ஒரே ஒரு. ஆமா ஆமா, 3 பாலுக்கு 8. பேட்ஸ்மேனுக்கு சாதகமா வரணும்னா ஒரே ஒரு ஹிட். ஆஹா, சோ இன்னைக்கு முதல் மேட்ச் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்சா? ஆறா? 4ங்க. ஆறான்னு கேட்டா இல்ல 4ன்றீங்க. பரவாயில்ல, 4 வந்துருச்சு. 2 பாலுக்கு 4 அடிக்கணும். அஜ்ஜோ, ஆட்டத்தை விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்களே தலைவா. லாஸ்ட் மொமெண்ட்ல கொஞ்சம் டிஜே ஹரி நிச்சயமா வந்து பாராட்டணும். இத்தனை எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தோம், பிரமாதமா போட்டிருக்காரு. ஒரே ஒரு ஷாட். 4 ரன்னு இல்ல. டிராவுக்கு வாய்ப்பு இல்ல, டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் 3 ரன் ஓட மாட்டாங்கன்றீங்களா? நாட் பாசிபிள். மண்ணுல அடிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டா 6ஆ? 6ஆ? இல்ல, 6ங்க. 6ங்க அடிச்சு ரொம்ப ரொம்ப மேக்னிஃபிசென்ட்டா இந்த மேட்சை வின் பண்ணாங்க. சோ வின் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேண்டாஸ்டிக் 11 மணமை. சோ ஜூவலரி காட்டுக்கு போகும், என்னதான் டஃப் கொடுத்தாலும் அவங்க போட்ட சில நோ பால்ஸ் தான், அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் அவங்க தோத்ததுக்கான காரணம்.
செம்மையா விளையாடுனாங்க அவங்களும். நீங்க இந்த மேட்சை வின் பண்ணது ஃபேண்டாஸ்டிக் 11 மணமை. இப்ப போடியா பாட்டை கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்.